எனக்கு நிறைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, நிறைய கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு, எதுக்கான ஒரு புதுசான கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். பட் நீங்க ஓபன் பண்ண அக்கௌண்ட் எல்லாமே பணம் இருக்கோ இல்லையோ, நீங்க கமிட்மெண்ட்ல இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. பட் நம்ம புதுசா ஒரு வெல்த் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ண போறோம். சரியா? எது வந்து ஜீரோ பேலன்ஸோ கம்மியான பேலன்ஸோ அதெல்லாம் நீங்க செக் பண்ணீங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசிஷன். பட் இதோடைய ரிசல்ட் அடுத்த 90 நாட்கள்ல உங்களுக்கு தெரியும். அது என்ன? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டையோ ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையோ ஓபன் பண்ணல. என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க? நீங்க ஒரு வெல்த்தி கரண்ட் அக்கௌண்ட், வெல்த்தி சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்? நான் பணக்காரனாக போறேன் அப்படின்றத நீங்க எல்லாருக்கும் சொல்றீங்க. ஒரு பேங்க்கு தெரியும், எக்ஸிக்யூட்டிவ் தெரியும், உங்க ஃபேமிலி தெரியும், உங்களுடைய எல்லாத்துக்கும் தெரியுது. முதல்ல யூனிவர்ஸ்க்கு தெரியுது. நீங்க கமிட் ஆயிட்டீங்க. எதுக்கு? ஒரு வெல்த் அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ண போறேன். ரைட்? அதுக்கு நான் கமிட் ஆகிறேன். ரைட்? அடுத்தது நான் அந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்றேன். பணக்காரன் ஆக வேண்டும் என்ற ப்ராசஸை நான் ட்ரஸ்ட் பண்றேன். என்னால முடியும், பணக்காரன் ஆக முடியும். அதற்காக தான் புதுசா இதை ஆரம்பிச்சிருக்கேன்.